நீட் மாக் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ மாக் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்னெல்லாம் இருக்கு, அது எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ். ஸோ எக்ஸாமுக்கு நம்ம கண்டிப்பா தேவையானது கரெக்டான ஆன்சர். ஸோ செகண்ட் என்ன மோஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் தான். ஸோ சென்னையில் ஒரு ஸ்டூடெண்ட் 180 கொஸ்டினுக்கு 120 கொஸ்டின் எழுதியிருக்காங்க. 60 கொஸ்டின் மிஸ் பண்ணிட்டாங்க தெரிஞ்சும், பிகாஸ் டைம் பத்தல. ஸோ இது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ எல்லா எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடியும் நீங்க டைமர் செட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இப்படி டைமர் செட் பண்ணி நீங்க பிராக்டிஸ் பண்றதுனால ஸோ உங்களோட பிரைன் ஈஸியா ஃபாஸ்டாவும் அனலைஸ் பண்ணும் ஆன்சர்ஸ். ஸோ ஈஸியாவும் நீங்க மோர் கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி பண்றதுனால மேக்ஸிமம் நம்மளால 160 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் எரர் நோட் புக். ஸோ எரர் நோட் புக் கிரியேட் பண்ணுங்க. பிகாஸ் நீங்க எக்ஸாம் எழுதுறப்போ ஆப்டிக்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக்ல நீங்க தப்பு பண்றீங்க இல்ல கன்ஃபியூஸ் ஆகுறீங்க அப்படின்னா ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல நீங்க எக்ஸாம் முடிச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றது கரெக்டா பண்ணுங்க. ஸோ இதுல இனிமே தப்பு நடக்காது. இதனால நமக்கு ரிசல்ட்ல மார்க் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்ஜெக்ட் ரொட்டேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ எப்பவுமே ஈஸியா இருக்கிறத படிக்காம இல்ல எப்பவுமே டஃபானதே நம்ம சூஸ் பண்ணிட்டு படிச்சுக்கிட்டு இருக்காம ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈக்குவல் டைம் ஸ்பிளிட் பண்ணுங்க. மண்டேல இருந்து பயாலஜி புக் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் டியூஸ்டே கெமிஸ்ட்ரி, வெட்னஸ்டே பிசிக்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு ரொட்டேஷன்ல நீங்க டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணிட்டே இருங்க. அனலைசிஸ் அட்டெம்ப்ட். ஸோ இதுதான் இருக்கக்கூடியது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். பிகாஸ் நீங்க 3 hour டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா மேண்டேட்டரியா நீங்க 5 hours அனாலிசிஸ்ல மட்டும் இருக்கணும். ஸோ என்ன தப்பு பண்ணணும், எப்படி ரைட்டா எழுதணும், ஃப்ளூக்ல ரைட்டா எழுதணுமா இல்ல தெரிஞ்சுதான் எழுதணுமா, இந்த கொஸ்டின்ஸ் இன்னும் எப்படிலாம் கேட்பாங்க, எப்படிலாம் கேட்டா என்ன மாதிரி ஆன்சர்ஸ் பண்ணணும் அப்படின்றதுல நீங்க தெளிவா இருக்கணும். அண்ட் ஃபிஃப்த் பாத்தீங்க அப்படின்னா சிமுலேட் ரியல் லைஃப் எக்ஸாம் ஹால். ஸோ நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும் போது மார்க் டெஸ்ட் எழுதுறப்போ ஒரு ரியலான எக்ஸாம் சென்டர் எப்படி இருக்குமோ அப்படி சிமுலேட் பண்ணுங்க. விச் மீன்ஸ் அழகான ஒரு டேபிள் உட்காந்துட்டு ஸோ சுத்தி யாருமே இல்லாம சைலன்ஸ்ல அண்ட் டஃபான கொஸ்டின்ஸ் வச்சுக்கோங்க. வாட்டர் பாட்டில், மொபைல் ஆஃப் பண்ணி வைக்கிறது. ஸோ கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃபா இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி சினாரியோவை கிரியேட் பண்ணிட்டே பழகினீங்கன்னா ஸோ எக்ஸாம் ஹால்ல அந்த ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இருக்காது. ஈஸியா நீங்க அதை மேனேஜ் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி நீட் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம், ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்துருக்கோம். ஈஸியா நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.